விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது வந்து எஸ்எஃப்ஐ, அதை வந்து டைஃபி, இது 2 அமைப்பும் தான். அது வந்து மிகப்பெரிய தோழர்களின் பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அதற்கு முதல்ல நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்களே, இது வந்து ஒரு நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் மட்டும் நான் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு என்ன ஒரு இந்த இந்த இவ்வளவு பெரிய மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம் எழுந்த பிறகும் ஃபேர் நீட் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைக்கு வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் நாம தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீட்டே வேணாம், பேன் நீட் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு நுழைவுத் தேர்வில் இவ்வளவு முறைகேடு நடக்கிறதுங்கிறது நீட்ல மட்டும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளையும் இந்த முறைகேடு நடந்துட்டு இருக்கு. அப்ப கல்வி வந்து தனியார் மயமாக இருப்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய விஷயம். கல்வியையும் முதலாளிகள் நடத்துவதுதான். இது ஒரு முதலாளி தேர்வு பண்றான், யார் படிக்கணும் ஒரு தேசத்துல, யார் படிக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப நம்ம ஒரு பிரபலமான வசனம் இருக்கு இல்லையா, கல்வி மட்டும் நம்மள்ட்ட இருந்தா கல்வியை மட்டும் எடுத்துக்க முடியாதா, வேற எது இருந்தாலும் நம்மள்ட்ட இருந்து பிடிக்குவான், கல்வி மட்டும் பிடிக்க முடியாதுன்னு. ஆனா இன்றைக்கு கல்வியையும் நம்மிடமிருந்து பிடுங்கக்கூடிய வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கல்வி பொது சொத்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல தான் இந்த பேன் நீட்டுங்கிற வாதம் வந்து இணையுது. அதை வந்து ரொம்ப கிளாரிட்டியா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது வந்து நம்முடைய தோழர்கள் தான், கம்யூனிஸ்ட் இயக்கமும் நம்முடைய தோழர்கள் தான். அதை தான் நான் வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா இது உடனடி விளைவுகள் இல்லை, இது ஒரு நீண்ட கால கல்வி வந்து பொது சொத்தாக ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு குரலாக தான் இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் இன்றைக்கு கரப்பான் பூச்சிகளாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய பாஜக அரசிற்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த அரசு வந்து தொடர்ந்து நம்முடைய போராட்டங்களை நசுக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் வீழவே மாட்டோம் அப்படின்னு இன்றைக்கு சாரை சாரையாக வரக்கூடிய இளைஞர்களின், மாணவர்களின் குரல் வந்து அவர்களுக்கு நம்முடைய எதிர்ப்பை வந்து அதிகமாக, எந்த சனாதனத்திற்கும் எந்த அதிகாரத்திற்கும் நாம் வந்து எப்பவும் உடன்பட்டே நிற்க மாட்டோம்ங்கிற குரல் வந்து எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த குரல் மாணவர்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக இருப்பது இன்னும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இதை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறதோ, அல்லது அதிகாரம் மத்திய அரசு தான் இதை செய்ய முடியுங்கிறத தாண்டி ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர்கள் கேட்கிறார்கள். வாங்க போராடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். வாங்க போராடுவோம், மத்திய அரசு எதிர்த்து போராடுவோம். அதிகாரம் வந்து ஒரு மாநில அதிகாரம் உங்க கையில் இருக்கும்போது மத்திய அரசை நோக்கி ஒரு ஆக்ரோஷமான போராட்டத்தை நீங்க தான் செய்ய முடியும். எங்களை விட உங்களால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும். அதனால நீங்க இறங்கி போராடுங்கன்னு நான் சொல்றேன். மாநில அரசு இந்த நேரத்தில் இந்த நீட் எதிர்ப்பை முன்வைத்து கல்வி குறித்தான அத்தனை அம்சங்களிலும் மத்திய அரசின் கட்டுப்பாடுகளை தகர்த்து எறிந்துவிட்டு கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும், நம்முடைய பொது சொத்தாக ஆக வேண்டும், அது தனியாரின் கையிலிருந்து வர வேண்டும்ங்கிற எல்லாத்திற்காகவும் மாநில அரசு வந்து போராடட்டும் நான் சொல்றேன். அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். தோழர்களே, மிகவும் ஒரு முக்கியமான தருணத்தில் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதில் தொடர்ந்து இடதுசாரிகளாகிய நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக ஒலிக்க வேண்டும், நம்முடைய உரிமைகளை மீட்க வேண்டும் கேட்டு இந்த நேரத்தில் இந்த ஜென்சி இளைஞர்கள் இவ்வளவு ஆக்ரோஷமா இங்க வந்து நிக்கிறதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர் சொன்னாரு, இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்காங்க, ஏன்னா உட்கார சொல்லிட்டோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உட்கார விருப்பமே இல்லை. வீறு கொண்டு பெருக்களில் எழுந்து போராடுவதுதான் எங்களுடைய இயல்பு அப்படிங்கறதை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இடதுசாரி இயக்கம் அந்த உணர்வை இன்னும் ஊட்டி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு இவ்வளவு இளைஞர்கள் உங்கள் முகத்தில் நான் நம்பிக்கையை பார்க்கிறேன். நீங்க முன்னாடி நின்று இன்னொரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அதற்கான முழு ஊக்கத்தை இந்த இடதுசாரி இயக்க தத்துவம் தான் உங்களுக்கு அளிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. லால் சலாம்.